ஜனதா கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மேற்கு தாம்பரம் 54வது வார்டு சார்பாக தெருமுனை பிரசாரம் கூட்டம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட 54வது வார்டில் உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு மாவட்ட தலைவர் டாக்டர் முருகன், மண்டல துணைத் தலைவர் ரேவதி தலைமையில் நாளை நமதே தமிழ்நாடு நமது என்னும் தலைப்பில் தெருமுனை பிரசாரம் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட தலைவர் சிங்கை ரகுராமன், மாநில செயற்குழு உறுப்பினர் வேத சுப்பிரமணியம், 54வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஸ்டார் பிரபா, அமமுக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கரிகாலன் கலந்து கொண்டு திமுக ஆட்சி முறைகேடுகளை குறித்து பேசினர். இதில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயலாளர் எடிசன், இளைஞர் அணி மாவட்ட தலைவர் செல்வ முத்துக்குமரன் மற்றும் அதிமுக, பாமக, அமமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அடுத்தபடியாக முன்னாள் மாநில செயலாளர் சமூக ஊடக பிரிவு விபின் பாஸ். அடுத்ததாக கோபாலகிருஷ்ணன் அவர்கள். சுப்பிரமணி வாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிச்சிருங்க. உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிச்சிருங்க. ஒன்றும் வேண்டாம், இந்த முடிச்சூர் ரோட்ல போயிட்டு வாங்க, நீங்க கண்டிப்பா திமுக ஓட்டு போட மாட்டீங்க. எத்தனை வருஷமா அந்த ரோடு இப்படி இருக்கு? ஒரு நாள் கூட அந்த ரோட்ல உருப்படியே போக முடியாது. ஒரு நாள் ஒரு டிராபிக் இல்லாம இருக்கான்னு பாருங்க. ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியல, பள்ளி குழந்தைகள் ஸ்கூலுக்கு போக முடியல. அண்ணன் சொன்னாரு, இந்த இப்போ கேஸ் ஸ்டேஷன் பக்கத்துல அந்த கார்னர்ல ஒரு லாரி ஏறி ஒரு பையன் இறந்து போனான். அந்த லாரியை பார்த்தீங்கன்னா, லாரியை பார்த்தாலே நம்மளுக்கு பயமா இருக்கு. இந்த ரோட்ல போவே முடியல. காலையில தாய்மார்கள், எத்தனையோ தாய்மார்கள் பள்ளி குழந்தைகள் ஸ்கூலுக்கு கூட்டு போறாங்க, ஸ்கூலுக்கு போக முடியல, பயமா இருக்கு. எந்த லாரி எப்போ இடிப்பான், எவன் வந்து பின்னாடி இடிப்பான்னு தெரியல. அவ்வளவு வேகமா போறான், போனை நோண்டிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு போறான். இதெல்லாம் கேட்க யார் இருக்கா? நானும் எடிசன் அண்ணனும் 100 வட்டம் டிசி ஆஃபீஸ் போயிருப்போம், டிராஃபிக் டிசிக்கு. அண்ணனும் பல தடவை போயிருப்பாப்ல. பல தடவை சொல்லியாச்சு, இந்த இடத்துல டிராஃபிக், இந்த இடத்துல கனரக வாங்கல விடாதீங்கன்னு. நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா 2 நாள் வரமாட்டாங்க, 3ஆம் நாள் மறுபடியும் வந்துடும். நாங்க 10 தடவை போனா திமுக காரன் 15 தடவை போறான், அதை அலோவ் பண்ண சொல்லி. இந்த லட்சணம் தான் இவனோட இருக்கு அரசாங்கம். இந்த முக்கில் இறந்து போச்சு ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். அந்த பையன் காலையில ஒரு எதிர்பார்ப்போட, நம்ம பெரிய கனவோட ஸ்கூலுக்கு போயிருப்பான். லாரி ஏறி இறங்கிட்டு, ராமகிருஷ்ணா ஸ்கூல் பையன். நான், அண்ணன், எடிசன், இங்க இருக்க பல பேர், பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க, அதிமுக காரங்க எல்லாரும் நடு ரோட்ல உட்கார்ந்தோம். அவ்வளவு போராட்டம் பண்ணோம், அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடு ரோட்ல அந்த வெயில்ல உட்கார்ந்து போராட்டம் பண்ணோம். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்று சேராது. அப்படி சேராமல் இருப்பது தான் நமக்கு நல்லது. அதனால்தான் 21 திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஆட்சிக்கு வர முடிந்தது என்ற அந்த அரித்மேட்டிக் கணக்கெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையிலே இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம், செயல்படுகிறோம் என்று சொன்னால், இந்த மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் இருந்து வேரோடும் வேரடி மண்ணோரும் அகற்றப்பட வேண்டும். அம்மாவினுடைய மக்களாட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே என்டிஏ கூட்டணியுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே வர வேண்டும் என்ற அந்த ஒரே உன்னதமான நோக்கத்திற்காகத்தான் இந்த கூட்டணி இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு சொன்னா வீட்டுக்குள்ள கஞ்சா வந்துடும், வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. ஏனென்றால் 1.1ல போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க, போலீஸ்காரங்களை குத்துறாங்க. காவல்துறைக்கு இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு தமிழகம் பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும், நமக்கு இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்துக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பை இன்றைக்கு திமுகவுடைய வட்டச்செயலர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சாரில் பார்த்தோம். நம்ம டோல்கேட்டில் பார்த்தோன்னா அதிகாரியை வெட்டுறான், மண்ணு திருடுறோம், புல்டோசரை வச்சு காரை வச்சு ஏற்றுறான். நேற்றைய முன்தினம் கமுதியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் போதையில் இந்த மாதிரி மார்க்கெட் உள்ள 4 பக்கமும் காரை விட்டு இருக்கிற சாலையோர கடைகள்லாம் தகர்த்துட்டு போகிறான். வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு ஆய்வாளர். பொதுமக்களாக போய் கட்டை எடுத்து காரை உடைச்சு மக்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை, சட்டம் ஒழுங்கை மக்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில நாம் தள்ளப்படுவோம் என்பதற்காக இதையெல்லாம் உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும் என்பதற்காக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை நடத்த தெரியாத ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய உதாரணம் இவர்தான்.
அவருக்கு உண்மையாலுமே அறிவு என்பது இருக்கின்றதா என்பதை கடந்த வாரம் அவர் வெளியிட்ட அறிக்கையை பார்த்தாலே தெரியும். ஒரு முதலமைச்சர் அறிக்கை விடுறாரு, 5000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, அடுத்த நாள் சொல்றாரு, நான் 5000 ரூபாய் பணத்தை இரவோடு இரவாக மகளிருக்கு தாய்மார்களுக்கு போட்ட உடனே அன்று காலை 10 மணிக்குள்ளாக 100 பேருக்கு போட்டேன்னு சொன்னா 25 பேர் ஏடிஎம்ல போய் பணத்தை எடுத்துட்டாங்க. 1 கோடி மக்களுக்கு போட்டோம் என்று சொன்னால் அந்த பணத்தை 25 லட்சம் மகளிர் உடனடியாக ஏடிஎம்ல எடுத்துட்டாங்க. இதெல்லாம் எதை காட்டுகின்றது என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்தில் மோடி மீது அவநம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இந்த தமிழக தாய்மார்கள் அதற்கு பயந்து மோடி அந்த பணத்தை பேங்க்ல இருந்து எடுத்துருவாருன்னு பயந்து மக்கள் எடுத்து விட்டார்கள் என்று ஒரு முட்டாள்தனமான அறிவில்லாத ஒரு அறிக்கை எவனோ தயாரிச்சா கூட ஒரு முதலமைச்சர் எப்படி கையெழுத்து போட்டு வெளியிடுவாரு? இங்க இருக்கின்ற மேடையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, மேடைக்கு முன்பாக இருக்கிறவங்களும் சரி, உங்க வங்கி கணக்கில் 10 ரூபா பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 10 ரூபாய் உங்களை மீறி அந்த மேனேஜர் எடுத்தா கூட ஜெயிலுக்கு போயிடுவான். இதான் யதார்த்தம், இதான் உண்மை. இது கூட அடிப்படை அறிவில்லாதவர்கள் அப்படி பணம் உங்கள் வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை மோடி அவர்கள் எடுக்க முடியும் என்று சொன்னால் அண்ணா அறிவாலயத்திலே குவிந்திருக்கக்கூடிய உங்கள் வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை தான் முதல்ல நாங்கள் எடுக்கணும். ஏனென்று சொன்னால் 1,76,000 கோடி ஊழல் வந்த போது முதல்ல பணம் போனது எங்க? 200 கோடி ரூபாய் கலைஞர் டிவி கொடுத்தீங்க. இன்னும் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்க அமலாக்கத்துறை இருக்கின்ற வழக்கு, அந்த பணத்தை கூட ஃப்ரீஸ் தான் பண்ண முடியும், எடுக்க முடியாது. ஆனால் ஒரு அறிவில் சிறந்த அறிவற்ற ஒரு முதலமைச்சரை இன்னைக்கு தான் நம்ம பார்க்கிறோம். பெருந்தலைவர் காமராஜரை போன்றவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போன்றவர்கள், புரட்சி தலைவர் அம்மா போன்றவர்கள்